சத்யபிரபுவுக்கு ஒரு விசேஷமான சிறப்பு உண்டு. RSSல இருந்து பெரியார் சிலையை உடைப்பதற்கு திட்டம் போட்டவர். ஸ்ரீரங்கத்தில் கோயில் வாயிலில் இருக்கின்ற பெரியார் சிலையை உடைப்பதற்கு திட்டம் போட்டவர் இன்னைக்கு பெரியார் திடல்ல இதே நாளில் மனவிழாவில் வந்து பாருங்கள். இன்னைக்கு ராமன் கோயில் திறப்பதற்கு பொருத்தமான எதிர் நடவடிக்கை பெரியார் திடல்ல வந்து நடப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, அதுவும் பட்டப்பகலில் ஒரு IAS அதிகாரி மேலே ஆக்சிடென்ட். அப்போ எல்லாரும் யாரான்னு பயந்துட்டு இருந்தோம், என்ன நடக்குது இங்கே. இவன் தான் அடித்தான், 2 அமைச்சர்கள் தான் இவனை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய செய்தி தைரியமாக கொண்டு வந்தது என் தம்பி செல்வராஜ். அந்த தைரியமான ஒரு தம்பிக்கு பிறந்தவன் மாப்பிள்ளை சத்யபிரபு. அவ்வளோ கடுமையான அடக்குமுறைகளை எதிர்த்து நின்ற ஒரு செய்தியாளரின் மகன் என்ற வகையில் தோழர் சத்யபிரபு நிச்சயமாக பெருமைப்படலாம். ஒரு நாள் யூடியூபர் ஒருத்தர் நம்ம ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா, முதல்ல RSS இருந்தார். அதுக்கப்புறம் கடுமையாக RSS பேசிட்டு ஐயோ வர சொல்லிப்பாருன்னு சத்யபிரபு வந்து என்ன அங்கிள் நான் தான் செல்வராஜ் பையனா, நீ தான் பேசிட்டு இருக்கிறதானே. ஆமாம் ஆமாம் அங்கிள். என்னாச்சு அந்த டாக்டர் வேலை என்ன, டாக்டர் படிக்கிறத விட்டுட்டு வந்தாலுமா விட்டாச்சு. சரி அது வேணாம், அதுக்குள்ளே போவேணாம். இப்போ என்ன பண்ணுற யூடியூபர், நான் யூடியூப் பேசுகிறேன், அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னு. ஒரு 4 ஆண்டு காலம் அவர் RSSல பணியாற்றி இருக்கிறார். அதுக்கு பின்னால் அதனுடைய போலித்தனம், ஏமாற்று இதை பார்த்து ஆத்திரமடைந்து வெளியேறியது மட்டுமல்ல, வெளியே வந்து இவங்களை சும்மா விடக்கூடாது என்று அவற்றை அம்பலப்படுத்தி பொது வெளியிலே மிகவும் துணிவாக பேசி வருகிறார். தோழர் செல்வராஜுக்கு இருந்த துணிவுக்கும் தோழர் சத்யபிரபு காட்டுகின்ற துணிவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அவ்வளவு ரிஸ்க் இருக்குது. நான் இவ்வளவுதான் தான் பார்த்தேன். தம்பி இறக்கும்போது இவ்வளவுதான் இருந்திருப்போம். அப்போ ஆளு நல்ல ஒரு உருவத்தோடு வராது. அவர் பகுதி பெரம்பலூரில் முஸ்லீம்களுக்கு எதிராக மிக கடுமையாக முகநூல் பக்கங்களில் பேசி போட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த வட்டாரத்தில் முஸ்லீம்களின் தோழன் அவர், முஸ்லீம்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர், ரொம்ப நெருக்கமானவர். இந்த விநாயகர் ஊர்வலத்தின் போது அங்க ஒரு கலவரத்தை நடத்த முயற்சிக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று யோசனை எல்லாம் கேட்டார். கலவரத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்கு ஆன காரியங்களை எல்லாம் அங்கே முன்னின்று செய்திருக்கிறார். உள்ள சாதி எப்படி இருக்கிறது RSSக்குள்ள என்பதை நிறைய சம்பவங்கள் மூலம் விளக்கி இருக்கிறார். இப்படி தோல்ல கை போட்டு இப்படி சுரண்டி பார்ப்பாங்க, பூணல் இருக்குதான், அப்ப பூணல் இல்லை என்றால் வேறொரு விதமாக நடத்தப்படுவார்கள் என்றதெல்லாம் சொன்னார். இந்த சுயமரியாதை மனவிழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆசிரியர் அவர்களே, மூத்த தோழர் நல்லக்கண் அவர்களே, நக்கீரன் ஆசிரியர் தோழர் கோபால் அவர்களே, இந்த மணவிழாவிற்கு வந்திருக்கின்ற மணமக்களின் உறவினர்களே, மணமகன் தோழர் சத்யபிரபு அவர்களே, மணமகள் ரோஜா ஜெயந்தி அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். சத்யபிரபுவின் தந்தையை பற்றி தோழர் கோபால் பிரித்து சொன்னார். சிலதெல்லாம் எனக்கு இப்போதான் தெரியும், இந்த சுர்லாவை கண்டுபிடித்து கொண்டு வந்ததெல்லாம். ஆனால் அந்த நாட்கள் எப்படி இருந்தனன்னு எனக்கு தெரியும். அப்போ நக்கீரன் பட்ட துன்பங்களும் தெரியும். அவர் சொன்னது போல அதெல்லாம் அந்த செய்தியாளர்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், இழப்புக்கு அஞ்சாத செயல்பாடு ஆகியவை. அவ்வளோ கடுமையான அடக்குமுறைகளை எதிர்த்து நின்ற ஒரு செய்தியாளரின் மகன் என்ற வகையில் தோழர் சத்யபிரபு நிச்சயமாக பெருமைப்படலாம். அவரை இழந்த பிறகு அவருடைய துணைவியாருக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கலைஞர் தான் என்றும் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு வேலைவாய்ப்பு இல்லை என்றால் நீண்ட கஷ்டத்துக்கு ஆளாகியிருப்பார்கள். சத்யபிரபுவை நான் பார்த்தது அரண்சை அலுவலகத்தில். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, RSSல இருந்து வெளியே வந்துட்டாரு, RSSஐ எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது அவரை பார்த்து பேசினேன், அவர்கிட்ட அந்த கதையெல்லாம் கேட்டேன். ஒரு 4 ஆண்டு காலம் அவர் RSSல பணியாற்றி இருக்கிறார். அதுக்கு பின்னால் அதனுடைய போலித்தனம், ஏமாற்று இதை பார்த்து ஆத்திரமடைந்து வெளியேறியது மட்டுமல்ல, பல பேர் வந்து வெறுப்படைந்து வெளியேறிடுவாங்க. வெளியே வந்து இவங்களை சும்மா விடக்கூடாது என்று அவற்றை அம்பலப்படுத்தி பொது வெளியிலே மிகவும் துணிவாக பேசி வருகிறார். தோழர் செல்வராஜுக்கு இருந்த துணிவுக்கும் தோழர் சத்யபிரபு காட்டுகின்ற துணிவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அவ்வளவு ரிஸ்க் இருக்குது. RSSஐ எதிர்த்து பொது வெளியிலே உள் விவரங்களோடு அம்பலப்படுத்தி பேசுவதில்லை. இன்றைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். 2-3 கோணத்தில்
ஒன்று, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அயோத்தியில் ஒரு மசூதியை இடித்து கோயில் கட்டி அது ஏதோ ஒரு தேசிய விழா போல் ஒரு அமக்கலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. செய்தி சேனல்கள் பூரா அதுதான் ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களிலும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அமைச்சர்கள் முதல் எல்லோரும் முன் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். வடநாட்டை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்கள் கூட இந்த ராமன் என்ற மயக்கத்துக்கு பலியாகி அதற்கு பின்னாலே போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சத்யபிரபுவுக்கு ஒரு விசேஷமான சிறப்பு உண்டு. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பெரியார் சிலையை உடைப்பதற்கு திட்டம் போட்டவர். ஸ்ரீரங்கத்தில் கோயில் வாயிலில் இருக்கின்ற பெரியார் சிலையை உடைப்பதற்கு திட்டம் போட்டவர். இன்னைக்கு பெரியார் திடல்ல இதே நாளில் மனவிழாவில் பாருங்கள். அதனால இன்னைக்கு ராமன் கோயில் திறப்பதற்கு பொருத்தமான எதிர் நடவடிக்கை பெரியார் திடல்ல நடப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பல விஷயங்களை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அவரை ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். அவரை ஒரு அடியாள் படையாக ஆயுத குழுவுக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் திட்டம் போட்டு செய்திருக்கிறார்கள். திருக்காட்டுப்பள்ளியிலே லாவண்யா என்ற பள்ளி மாணவி இறந்தபோது அதை வைத்து ஒரு மதமாற்றம்னு ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கலவரத்தை தூண்ட முயன்ற போது அந்த காரியங்கள் எல்லாம் அவர் அந்த நல்ல காரியத்தில் உடன் இருந்திருக்கிறார். அன்னைக்கு வெளியே அந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் எப்படி நடந்தது என்று விவரித்து அவர் பேசியிருக்கிறார் யூடியூப்ல. அவர் பகுதி பெரம்பலூரில் முஸ்லீம்களுக்கு எதிராக மிக கடுமையாக பேசி முகநூல் பக்கங்களில் பேசி போட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த வட்டாரத்தில் முஸ்லீம்களின் தோழன் அவர். முஸ்லீம்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர், ரொம்ப நெருக்கமானவர். இந்த விநாயகர் ஊர்வலத்தின் போது அங்கே ஒரு கலவரத்தை நடத்த முயற்சிக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று யோசனை எல்லாம் கேட்டார். கலவரத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்கு ஆன காரியங்களை எல்லாம் அங்கே முன்னின்று செய்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு தனிநபரை பற்றிய ஒரு புகழ்ச்சி அப்படி எடுத்துக்க வேண்டாம். வடநாட்டில் இப்போ அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அவர் சொல்றாரு, அங்கே போயிட்டு உள்ள சாதி எப்படி இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்குள்ள என்பதை நிறைய சம்பவங்கள் மூலம் விளக்கி இருக்கிறார். இப்படி தோளில் கை போட்டு இப்படி சுரண்டி பார்ப்பாங்க, பூணூல் இருக்குதான். அப்போ பூணூல் இல்லை என்றால் வேறொரு விதமாக நடத்தப்படுவார்கள் என்றதெல்லாம் சொன்னார். ஒவ்வொரு சாதியும் தனித்தனி குழுவாக இருக்கிறார்கள். பொய் பேசுவதற்கு அஞ்சாதவர்கள், சதித்தனமாக சிந்திப்பதற்கு அஞ்சாதவர்கள், இதையெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை பற்றி புரிந்து கொண்டு கோடிக்கணக்கான மக்கள் என்னைக்கு வெளியே வர்றது? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். வடநாட்டில் இன்னைக்கு எல்லா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளையும் ஒருங்கிணைத்து இந்த மயக்கத்துக்கு உள்ளாக்கி எல்லாரையும் ராமனின் அடிமைகளாக அல்லது பார்ப்பன அடிமைகளாக மாற்றி இருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். கோயில் திறந்துட்டா இந்த பிரச்சனை அதோடு முடிய போவதில்லை. அடுத்தடுத்து எல்லா வடிவங்களிலும் மக்களை அடிமைப்படுத்துவதற்கான வேலையை, கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்யத்தான் போகிறார்கள். இப்போ கோயிலுக்குள்ள நாங்கள் லைவ் போடுவோம், எங்கேயாவது நடந்ததுண்டா? இது கோவிலில் போய் சாமி கும்பிட்றாங்கன்னா அது வழிபாட்டு உரிமை. ஆனால் எல்லா கோயில்லையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் மோடி அங்கே அந்த பிராண பிரதிஷ்டா செய்கிறத லைவ் போடணும் அப்படின்னு சொல்லி கவர்னர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து பச்சையாக பொய் பேசுகிறார்கள். அப்போ கோயில் எல்லாத்தையுமே ஒரு ஆர்எஸ்எஸ் ஷாக்காவாக மாற்றுவது, கலவரக்கூடமாக மாற்றுவது என்ற திசையில் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதை எதிர்நீச்சல் போட்டு அதை முறியடிக்கும் வகையில் தோழர் சத்யபிரபு இந்த 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 முகாமுக்கு மாறி வந்தது மட்டுமல்ல, பெரியார் திடலில்தான் தன்னுடைய மணவிழாவை நடத்த வேண்டும் என்று விரும்பி அதை இங்கே நிறைவேற்றியிருக்கிறார். மணமகள் மாற்று மதத்தை சேர்ந்தவர். இது சாதி மதம் கடந்த மணவிழா. இன்றைய நாள் இன்னொரு வகையிலும் முக்கியமானது. இன்னைக்கு தான் ஸ்டேன்ஸ் பாதிரியார் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்ட நாள் பாரதிய ஜனதாவால். அப்போ இதற்கெல்லாம் எதிரான நடவடிக்கையாக நம்ம பார்க்கணும். மதம் என்பது ஒரு தனிநபர் நம்பிக்கை, நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். அதை தாண்டி மனிதர்கள் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும்
என்ற அடிப்படையில் தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு இந்த சுயமரியாதை திருமணம் என்பது தமிழ்நாட்டினுடைய தனிச்சிறப்பு. முன்னெல்லாம் இந்த திருமணம் செல்லாது என்று சொன்ன காலம் இருந்தது. எங்களை இல்லாமல் திருமணம் செய்திருக்கிறான் என்று வழக்கு போட்டு பார்ப்பனர்கள் தங்களுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வழக்கு போட்ட வரலாறுகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்ப்பனர்கள் இல்லாமல், சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல், தாலி என்ற அடிமைத்தனம் இல்லாமல் ஒரு திருமணம் செய்தாலும் அது சட்டப்படி செல்லும் என்பதை தந்தை பெரியார் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அதை அறிஞர் அண்ணா சட்டமாக்கினார். அப்படி ஒரு மணவிழா இன்று இங்கே நடைபெறுகிறது. மணமக்கள் இந்த மணவிழாவுக்கு பின்னரும் தங்களுடைய சமூக பணியை, சாதி வெறி மதவெறிக்கு எதிரான போராட்ட பணியை கைக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சத்யபிரபு அவங்க அப்பா வந்து செல்வராஜ், பெரம்பலூர் செல்வராஜ், நக்கீரன் செல்வராஜ் சொல்லுவாங்க. 90களில் என் கூட பணியாற்றினார். 2000 வரைக்கும் என் கூட தான் இருந்தார். ஒரு சின்ன விபத்து இல்லை, அவங்க ரொம்ப நீங்கள் அவர் நக்கீரனை பொதுவாகவே எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, ரொம்ப நீங்கள் வீரமாக இருப்பீங்க, துணிச்சலாக இருப்பீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய குழு, என்னுடைய டீம், என்னுடைய தம்பிகள். அப்படிப்பட்ட தம்பியில் ஒருத்தன் செல்வராஜ். சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அப்பயே வந்து இளவரசன் காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறத நேரடியாக உள்ளே போய் ஒரு பேட்டி, தலைமறைவாக இருந்த இளவரசனை கண்டுபிடிச்சி பேட்டி முத நக்கீரன் வெளி வந்தது. அதுக்கப்புறமா சந்திரலேகா ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரலேகா IAS மூஞ்சில் ஆக்சிடென்ட் அடிச்சது. அது வந்து அப்போ செய்தி வந்தது நமக்கு. ஒரு மாதிரி பாம்பேலேருந்து ஒரு குரூப் வந்து, அதாவது திருநெல்வேலிக்காரங்க பாம்பேலேருந்து வந்து அடித்ததாக ஒரு செய்தி இருந்துச்சு. அந்த பாம்பேயில் போய் கண்டுபிடிக்கிற வேலையை நல்லா தான் போயிட்டு. அது வந்து என் தம்பி செல்வராஜில் தான் கொடுத்தேன். ஏன்னா பாம்பேயில் அவங்க கொஞ்சம் சோர்ஸ் இருக்குன்னு சொன்னான். அப்படி அப்போ செல்வராஜ் தான் அனுப்பியிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன், நம்ம போய் அங்கே நம்ம ஏஜென்ட் இருப்பார், தாசன் இருப்பார், நீ பாரு, அப்புறம் அப்படியே லீட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். போய் 4 நாள் 5 நாள் திரும்பி வரும்போது ஒரு படத்தோடு வந்தான். இவர் தான் சுர்லா, இவர் தானே ஆக்சிடென்ட் அடிச்சது அப்படின்னு சொல்லி இந்த சுர்லாவுடைய புகைப்படத்தை முத பாம்பேயில் போய் இவன் தான் ஆக்சிடென்ட் அடித்தான் அப்படிங்கிறத கொண்டு வந்து, ஏன்னா 2 அமைச்சர்கள் போனது, ஒரு சுர்லாங்கிறவனை என்கேஜ் பண்ணது, இது எல்லா ஸ்டோரியெலாம் எடுத்துகிட்டு சுர்லா படத்தோடு வந்துட்டோம். அந்த படம் நம்ம தான் முத வெளியிட்டோம், இவன் தான் ஆக்சிடென்ட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் போய் சுர்லாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு ஏன்னா அப்போது தெரியும் உங்களுக்கு, ஜெயலலிதா கவர்மெண்ட்டு ஒரு ஆக்சிடு, அதுவும் பட்டப்பகலில் ஒரு IAS அதிகாரி மேலே ஆக்சிடு. அப்போ எல்லாரும் யாரான்னு பயந்துட்டு இருந்தான், என்ன நடக்குது இங்கேன்னு. இவன் தான் அடித்தான், 2 அமைச்சர்கள் தான் இவனை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய செய்தி தைரியமாக கொண்டு வந்தது என் தம்பி செல்வராஜ். அந்த தைரியமான ஒரு தம்பிக்கு பிறந்தவன் மாப்பிள்ளை சத்யபிரபு. அப்போ ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். அவர் பெரிய யூடியூபர், நிறைய பேர் வந்திருப்பாங்க யூடியூபர். இப்போ அது ஒரு யூடியூபர்னால் அது ஒரு பேஷன். யூடியூபர் தான் அது. நான்லாம் யூடியூபர் கிடையாது, எனக்கு சொன்னால் பேசுவேன். ஐயாவும் யூடியூபர் தான், ஆனால் சொல்கிறது இல்லை. ஆசிரியரும் யூடியூப்பில் நிறைய பேசியிருப்பாங்க. அவர் பேச்சு நிறைய யூடியூப்பில் இருக்கும். அது யூடியூபர் கணக்கில் வருமா? அப்படி வராதா? இப்போ எது வரும்? ஏக்கா இப்போ நீங்கள் யூடியூபரா இல்லையா? எஸ். இல்லைக்கா, நம்ம பேச்சுலாம் யூடியூப்பில் வருது இல்லைக்கா, அதுக்கு அது என்ன கணக்கு? ஓ, மெனக்கெட்டு இதுக்கு பேசுகிறதுக்கு யூடியூபர்.
அது தம்பிகள் சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நாள் யூடியூபர் ஒருத்தர் நம்ம ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்திருக்காருண்ணா. அவர் முதல்ல ஆர்எஸ்எஸ் இதில் இருந்தார். அதுக்கப்புறம் கடுமையாக ஆர்எஸ்எஸ் பேசிட்டு ஐயோ வர சொல்லிப்பாருண்ணே. அப்போது சத்யபிரபு என்ன அங்கிள் நான் தான் செல்வராஜ். செல்வராஜ் பையனா? நான் இவ்வளோ தான் பார்த்தேன். தம்பி இறக்கும்போது இவ்வளோ தான் இருந்திருப்போம். அப்போது ஆள் நல்ல ஒரு உருவத்தோடு வராது. நீ தான் பேசிகிட்டு இருக்கிறதானே? ஆமாம் அங்கிள். என்னாச்சு அந்த டாக்டர் வேலை என்ன? டாக்டர் படிக்கிறதா விட்டுட்டு வந்தாலும்மா? விட்டாச்சு. சரி அது வேணாம், அதுக்குள்ளே போவேணாம். இப்போ என்ன பண்ணுற யூடியூபர்? நான் யூடியூப் பேசுகிறேன். அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னு? இல்லைங்களே நான் நல்லா இருக்கேன், நல்லா நிறைய குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எனக்கு காசு வருது அப்படின்னா. ஏன்னா யூடியூப் பண்ணால் நீங்கள் இந்த கலைஞர் ஊருக்கு பத்திரிகை ஆரம்பிக்க போகிறேன்னு அப்போ சோத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க கோபால்னாரு. அது மாதிரி இப்போ யூடியூபர்னா யூடியூப் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நிறைய யூடியூபர் வந்தாச்சு, லட்சக்கணக்கான யூடியூபர் இருக்காங்க. இல்லை பார்த்தா உருவம் எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. சரி அம்மா அப்படி இருக்காங்க, அம்மா பாப்பியா, தம்பி என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் கேட்டு என்ன விஷயம் சொல்லுங்க. இது 2வது தடவை. அப்போ தான் எனக்கு கல்யாணம். எந்த ஊர்? பொண்ணு ஈரோடு. ஈரோடு நமக்கும் ரொம்ப எங்கள் ஆசிரியருக்கும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஈரோடு ரொம்ப. ஈரோடு இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. இங்கே நிற்கிறதுக்கே ஈரோடு தான் காரணம். அப்போது எனக்கு ரொம்ப காரணம் அது இன்னொரு பக்கம். அந்த மீசை இந்த மீசை எல்லாம் சேர்ந்து நான் ஈரோடு தான் நமக்கு நிறைய. அப்போ ஈரோடுனா நமக்கு அப்போ இல்லைங்கள் ஒரு காவல்துறையை சேர்ந்தவரா? இல்லைங்கள் இப்போ அவர் விஆர்எஸ் கொடுத்தாரு. சரி அப்படியா? சரி தம்பி அங்கே தான் இருக்காங்க. அப்போது என்னைக்குன்னு இந்த மாதிரி தேதி கேட்டு ஐயா நல்லகண்ணையாவும் ஆசிரியர் தேதி கேட்டு வரேன். என்றைக்குனாலும் கேளு, எனக்கு முன்னாடி சொல்லிடு. நீ எந்த தேதி கேட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டு திருமணம் ரொம்ப சந்தோஷமான திருமணம் அது. ஏன்னா தம்பி 2000 தான் இறந்தார். 2000 இறந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. என்ன ஒரு சின்ன அதில் நல்ல விஷயம், அது அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடச்சிது. அதனால் பிள்ளைகளை ஒரு மாதிரி வளர்த்து 2 பேரில் ஒருத்தன் லாயராக இருக்கார், ஒருத்தர் யூடியூபர் ஆகிட்டார். அவருக்கு இன்னைக்கு திருமணம். சகோதரி மகள் அவங்க என்ன படிச்சுக்காங்கப்பா? அவங்க யூடியூபரா? இல்லை கேட்டேன், யூடியூபர் எப்படி டச்சிங்க? யூடியூபர் தானே டச்சிங். சரி ஒன்று இவர் யூடியூபரு, அவரை யூடியூபராக ஆக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா இவர் அவர் வழியில் கொண்டு போகணும். அது பின்னாடி பார்த்துக்க முடியாது. இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சி. 2 பேரும் ஒரு இருகரம் இணைய இருக்கிறாங்க. பெரியவங்க எல்லாருமே பெரியவங்களுடைய சாட்சியோட வாழ்த்துறை முடிஞ்ச உடனே திருமணம் இனிதே நடக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.